வாதாவீஸ்வரருக்கு அன்னவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் காமவல்லி. தெரியல அடிப்புற ஒரு ராஜி தொடலாம ஒரு நாட்டு இங்கிலீஷ் அந்த மாதிரி கை பிடிச்சிக்கிறிய இளவரசி 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 அவளை போய் கை பிடிச்சி இளவரசி ரத்னாபுரி வட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வாதாவீஸ்வரனுக்கு மனைவியான். அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு எப்படி தெரியுமா? ரத்னாபுரி பட்டணம். ரத்னாபுரி பட்டணம் எப்படி இருக்கு தெரியுமா? நவரத்தினங்கள் 9. அந்த 9 நவரத்தினங்களை கொண்டு வந்து அந்த 9 நவரத்தினங்களால் கோட்டைகளை கட்டப்பட்டது. ஆமாண்டா 9 அம்மா உனதான் 9 கற்கள். 9 நவரத்தின கற்களால். ஆமாண்டா அப்படி இருந்தாலும் நான் எப்படி வருகிறேன் தெரியுமா? மல்லிகை முல்லை ராஜா அதுதான் உனக்கு கேட்டா இருக்கட்டுமா? சாமி எனக்கு வேணாம். அவன் கை வச்சா தெரியுமா? நான் இருக்கும்போது நீங்க 2 பேரும் ஏன்டா இழுத்து போறீங்க? இப்ப 2 அக்கா குத்துனா இல்லையா? திருப்பி வேற இன்னும் 2 இருக்காது. குத்து உன்னால சமாளிக்க முடியல. ஏண்டா யாருகிட்ட பேசுறீங்க? பேரு கேட்ட சொல்லல. ஏண்டா மரமா போறோம்ன்றா என்ன காமவல்லிக்கு கோபம் வருது? காமவல்லிக்கா? நாங்கள் யார் என்பதை நீ சொன்ன ரைட் தான். இப்ப பேர் தானே கேட்டுங்க. ஆமா அவனு லைன் விட்டுருக்கியா? உங்க தோய்க்கல அவன் நம்பிட்டாங்க. ஆனா அவன் பாக்குறாள் அவ பாக்குறாள். ஏண்டா நீ ஏன்னா அவ கிட்ட போற? போ இப்படி போ. ஏமா நாங்கள் யார் என்பதை திரும்பி பாரா என்ன பாருடா பணிப்பெண்களே என்னுடைய பெயர் சாரவல்லி. சாரவல்லி சாரவல்லி புரியுதா? அதோட கம்முன்னுடா.
பூத்த மல்லிகை பூவே என்ன இந்த பேர் வாத்திக்கணும் எங்காவது பணம் வந்துக்கிறேன் பெசரவல்லி பெசரவல்லி கலர்பாளையமா கலர்பாளையம் கிராமத்திலே சிறும் சிறப்போடு பெருமோடு வாழ்ந்தரக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அமுதா அமுதா என்பவர் தம்பி பிள்ளைங்க ஏதோ தோழியாக வேளந்தரிக்கும் தமிழ் பிள்ளையை பாராட்டி 3000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே பட்டிலும் தொட்டிலும் பட்டியாத செலவு பெற்று வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். சுபோஜியம் அதில் எப்படி செல்லும் ஏன்னா டீ வாங்கறதுக்கு காசு இல்லையே ஏடா பூ வச்சிருக்கா ரோஸ் வாங்கறதுக்கு நான் செஞ்சுக்கு போய் கஞ்சிக்கு 3 நாளா சேர்த்து கடனை ஒண்ண வாங்கி பிச்சை எடுத்து அதுக்கு முன்னாடி இந்த பூ வாங்கி வந்து கொடுக்குறியா கொடுத்த கூடாது வெளியே ஒரு கோழி பெண் வரக்கூடாது. சரியாமா விடுமா கையை விடுமா சரி விடுமா போய்டா அம்மா உனக்கு செட் ஆகணும் அடிக்கூடாது நான் இன்னும் அம்மா ராணி அம்மா பூ விடுறா அதை கேட்க மாட்டேன் பூ காமிக்கிறா தெரியல என் மாமா உன் பேர் என்னம்மா மாமா நீ வா மாமா வீட்டாண்டா நீ மாடி பொண்ணு என் பண்ண வந்து சுட்டு அடி ஒட்டாரு மாட்டாரே ஒரு நீ வருவனாவே என்ன சமைச்சிருக்கிறா அதை சொல்லு கத்திரிக்காய் சமைச்சு வச்சேன் முந்தானி விட்டுட்டாடு அத்தையும் கையில பிடிச்சு கிடக்குறேன் சூடாகி போச்சு ரொம்ப சூடா சமைச்சு வச்சேன் முருங்கக்காய் வாங்கி வச்சேன் முருங்கைக்காய் சொன்னா முழு போட்டு அரை போட்டேன் போட்ட இந்த சப்பைய இந்த சப்பை ஏமா சாப்பிட்டு முறுக்கி அடி போகுது உடம்பு ஏன்னா 3 மாசம் வெளியிலே சத்தமா இருக்குது வேற யாரும் சொல்லுமா மாமா வேற என்ன சமைச்சு வச்சேன் தேங்காய் வாங்கி வச்சேன் பையா தூளா போடா சமைச்சு தேவடியா பையன் கூப்பிடுவாரு தேவடியா பையன் கூப்பிட்டா கோபம் வரும் நிக்லிஸ் நேரம் ஆகி விடு நிக்லிஸ் நேரம் கட்டி விடு நிக்லிஸ் கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் பையன் கூப்பிடாது
கோவம் வரும். ஆமா தேவையா பேனா கோவம் வரும். கனவு பார்த்தா கோவம் வரும். அது எப்படி வேணாலும் மாமா என்னுடைய பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? பேர் சொல்லிட்டு பாரு கேளு. பேர் சொல்லுமா வந்தோம்னா பேர் சொன்னேன். ஏன்னா அவ்வளோ மகாலியா பாதி அடி வச்சுட்டு வரேன் இங்க வந்து உக்காந்துக்கிறேன். மகாலியா என்ன ஸ்பீக் போட்டாங்க இந்த பொண்ணு? என்ன கட் பண்ணலாமா? என்ன சொல்றா? இருப்பா இருப்பா நானே மகாலி பேச வரேன். இருமா பேசிக்கலாம். தரம் பண்றாங்களா? இருமா பகாலி கேக்குறான் பொண்ணு. வாட அடிக்காத. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? ரத்னாபுரி ஆண்டவருக்குரிய மகாராஜா அவர்களுடைய மனைவியாக காமவதி அம்மா இருக்கு. அருகாமையில் இருக்கக்கூடிய தோழி பெண் என்னுடைய பேரோ ஆனந்தி. ஆனந்தம் வந்த தோடி ஆனந்தி. பாட்டு வரக்கூடாது. பாட்டு வர போனோம்னு சொல்றேன். ஊமையா போனேன்.